ஒரு பையன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற சொல் இருக்கு பாருங்க. இதை நாம படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணிருப்போம், எழுதிருப்போம். இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனத்திலே என்ன உணர்வு இருந்தது? 2 மார்க் வாங்கணும்ன்ற உணர்வு இருந்தது. அவ்வளவுதான் இருந்திருக்கும். உண்மையை சொல்லுங்க, அதுதான் இருந்திருக்கும். இது மாத்தினா சில தமிழ் டீச்சர்லாம் அப்ப நான் சொன்ன மாதிரி நீ எழுதலன்னு குறைச்சிடும். நாமே கோனார் நோட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருக்கோம். நான் பேசி முடிச்ச பிறகு அவர் டீ கொடுக்குறாரு. சரி, பரவாயில்ல. அவ்வளவுதானே நமக்கு புரிஞ்சுது. நமக்கு அதுல ஒண்ணு, அதுக்கு மேல அதை ஒன்றும் புரியல. எங்க அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்யறது? நான் பிள்ளையா இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பெரிய உதவின்ற நினைப்புல தான் அப்ப நம்ம இருப்போம். அந்த வயசு அப்படித்தானே. ஒன்னெல்லாம் நான் அப்பாவை வச்சிருக்கேனே, என்ன நீ அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு பையன் அந்த வயதுல அப்படித்தான் இருக்கும். ஆனா நாம் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வையே சொல்றேன்னு. எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம். யார் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகேயன் யாரும் சொன்னா நம்பாதீங்க, அவ்வளோ ஒரு வீடு இருக்காது. அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகன்கள் இருந்தா கட்டாயம் முட்டும். மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும், மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும். என்னம்மா எவ்வளவோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது சொல்லக்கூடாது, சில சமயம் வந்துடும், பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே. என்னம்மா எவ்வளோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட, நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துறேன். இந்த வார்த்தை எல்லா வீட்லையும் வரும். அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பூண்டை மிதித்தார் போல அந்த காலத்துல எல்லாம் எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவ சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கி தெரியுமா. அந்த வார்த்தையை நான் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும், திரும்ப எல்லாம் வரும். அதை பத்தி சந்தேகமே வேணாம் நமக்கு. இது அவன் அடிக்கணும், நீங்க எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமா ஒரு சுத்தி வந்து அதுவே நம்மளை அடிக்கும். இந்த சொல் எனக்கு ஏன் ஜெர்க்கை ஏற்படுத்திடுச்சுன்னா, இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன், நானே பேசி நான் கேட்டிருக்கேன். நான் வந்து என்ஜினியரிங் முடிச்ச பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதை எடுத்துக்கொள்வதிலே எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. அந்த வயசு அப்படித்தானே, நம்ம இஷ்டம் தானே. எனக்கு தெரியும் அவ எங்க ஜெனரேஷன்லயே அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த காலத்துல என்னென்ன சொல்லுங்க பிள்ளைங்க இல்லையா, எனக்கு தெரியும்மா, நான் பாத்துக்கிறேன்மா. இல்லம்மா, எங்க அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல அம்மா, என்னை படிக்க நீ என்ன செலவழிச்சிருக்க முடியும். நான் பிடெக் படிச்சப்போ ஒரு செமஸ்டருக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் சார், நம்புவீங்களா? 8 செமஸ்டருக்கு அவ்வளோதான் கட்டினாங்க. அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில். நான் அம்மாட்ட சொன்னேன், நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, நீ எவ்வளோ செலவழிச்சோ 8 செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, அதிர்ச்சியும் அடையில, ஒரு சின்ன புன்னகை தான் எங்கள் அம்மா எப்போவுமே. அந்த சின்ன புன்னகையோட போயிட்டாங்க. அந்த சொல்ல ஆனால் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு திரும்ப எனக்கு வருது. என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்க அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும். வீடு அப்படியே தான் இருக்கு, அம்மா இல்லை, வீடு அதே வீடு தான். இப்போ பூட்டி இருக்கு, கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு. வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிட்டு திறந்தேன். கொஞ்சம் சுத்தம் சுமார் தான். எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்து வச்ச தரை, அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த சொல்லு அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல்லு, இல்லை நான் சொன்ன சொல்லு அங்கே தானே இருக்கும். நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா இல்லை, நான் கேட்டேன், அவங்களுக்கு கேட்கும், நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும். அவங்க கிட்ட, அம்மா நான் திருப்பி கொடுத்தேனாம்மா உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனாம்மா. கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யாராலையாவது கொடுக்க முடியுமா? எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுமா, நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும். யூ கான்ட் எவர் ரீபே யுவர் பேரண்ட்ஸ், but you can give only to your children. நீ மேல இருந்து வாங்கினதை ஒரு நாளும் மேல திருப்பி கொடுக்கவே முடியாது. நான் பட்டுப்பாடு வாங்கி கொடுத்தேன்ல, பட்டுப்பாடு வாங்கி கொடுத்தல, எங்க அப்பா தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, டிவி வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த தராசுல ஒரு நாள் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகரா ஒரு நாள் வைக்கவே முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னா, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால நான் எங்க அம்மாட்ட மானசீகமா கேட்டேன், அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு. எங்க அம்மா இருந்தா அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுடா, நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க. மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி, நம்ம மாத்திக்கலாம் அது. அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்வார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம ஏதாவது செய்யணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். என்ன?
நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேரு அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதுல விழற மாதிரி நாம ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்றுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார்.